எனக்கு அவளை ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஆனால் அவள் பணக்காரனாக இருந்தால் தான் காதலிப்பேன்னு தெரிஞ்சதுனால தான் நான் பொய் சொல்ல வேண்டிய சூழ்நிலையே வந்துச்சு. காதலுக்கு தேவையே உண்மையும் நேர்மையும் தாங்க. அது இல்லைன்னா எல்லாம் தப்பாயிடுங்க. அவ ஆசைப்படுற மாதிரி லைஃபை உங்களால தர முடியலன்னா நீங்க விலகி போய் அவ நல்லா இருக்கணும்னு நினைக்கிறதானே நியாயம். இங்க பாருங்க, நான் சொல்ல வேண்டியதெல்லாம் சொல்லிட்டேன். இதுக்கப்புறம் நீங்க என்ன செய்யணுமோ உங்க இஷ்டம். நீங்கள் சொன்னதெல்லாம் கரெக்டு தாங்க. ஆனால் நான் இப்போ என்ன செய்யணும்னு எனக்கு தெரியல. நீங்களே சொல்லுங்களேன். சரி, இன்னைக்கு 3 மணிக்கு திவ்யாவை விஜய் பார்க்குக்கு வர சொல்றேன். நீயும் வா. உன்கிட்ட திவ்யா சம்பந்தப்பட்ட என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையும் திவ்யா கிட்ட கொடுத்துரு. அதுக்கப்புறம் நீ அவளோட லைஃப்லயே தலையிடக்கூடாது. சரிங்க. இந்தா உன்னோட மொபைல். இந்த மொபைல்ல திவ்யா சம்பந்தப்பட்ட எல்லாத்தையும் டெலீட் பண்ணிடு. சரிங்க. ம் சரி, நான் கிளம்புறேங்க. சரி, பார்க்கலாம். ஓ, ஆமா, இவனை எப்படிங்க உங்களுக்கு தெரியும்? எவனா? இப்ப நீங்க பேசிட்டு இருந்தீங்களே அவனதான். ஓ, அவனா? எனக்கு அவனெல்லாம் தெரியாதே. ஏதோ அட்ரஸ் கேட்டான். இத பாருப்பா, நானே இந்த ஏரியாவுக்கு புதுசு, அதனால அட்ரஸ்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டேன். ஓ சரி, அடுத்த வாட்டி இவனை எங்க பார்த்தாலும் பேசாதீங்க. ஏன்னா ரொம்ப மோசமான ஆளு. ஓ அப்படியா? சரி சரி, நான் பேச மாட்டேன். ஆமா, இப்ப எதுக்கு நீங்க இந்த கெட்டப்ல இருக்கீங்க? அன்னைக்கு நம்ம திவ்யா வீட்டுக்கு போறனால நீங்க போட்டீங்க. இன்னைக்கு எதுக்கு இந்த கெட்டப்பு? இல்ல, இன்னைக்கும் உங்க ஆளு வந்துக்கிறாங்கல்ல, அவங்க பாத்துற கூடாதுன்னு தான். அவங்க தான் ரொம்ப பொசிசிவாச்சே. ஆமா ஆமா, அவங்க கார்ல தான் இருக்காங்க. கார்ல தான் இருக்கிறாங்களா? ஐயோ, அவங்கள வெயிட் பண்ண வைக்காத, கூட்டு சீக்கிரம் கிளம்பு. சரிங்க, பார்க்கலாம். பாய். உட்காருங்க. சாரி திவ்யா, உன்னை நான் ரொம்ப லவ் பண்ணேன். எப்படியாவது உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினச்சேன். அதுக்காக தான் பணக்கார மாதிரி நடித்தேன். ஆனால் என்ன இருந்தாலும் நான் உன்னை ஏமாத்தினது தப்பு தான். இந்தா, இதில் நீ கொடுத்த கிஃப்ட்ஸு, நம்ம எடுத்துக்கிட்ட ஃபோட்டோஸ்லாம் இருக்கு. சலீம் என்கிட்ட சொன்னது கரெக்டு தான். உண்மையாக ஒரு பொண்ணை லவ் பண்ணா அவள் எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறவன் தான் நல்ல லவர். நான் நல்ல லவ்வராக இருக்கணும்னு நினைக்கிறேன். உனக்கு கிடைக்க போகிற லைஃப்பை
நான் கெடுக்க விரும்பல. இனிமே நான் உன் லைஃப்ல வரமாட்டேன் திவ்யா. உண்மையிலே நான் நல்லா இருக்கணும்னு நீ நினைக்கிறியா? ஆமா. அப்ப நீ வெளியில இருக்க கூடாது. உள்ள இருக்கணும். இன்ஸ்பெக்டர், நான் சொன்ன பொறுக்கி இவன் தான். ஏண்டா ஒரு பொண்ணு ஃப்ரெண்டா பழகுனா அவ கூட போட்டோ எடுத்து அவளை மிரட்டிக்கிட்டு இருப்பியா நீ? வாடா மேடம். ஸ்டேஷனுக்கு. இல்ல மேடம். ஏய், மேடம், அவர் இவங்க கிட்ட மன்னிப்பு கேட்க வந்திருக்காரு மேடம். அவரை விட்டுருங்க மேடம். நீ யாருப்பா? கம்ப்ளைண்ட் கொடுத்தது அந்த பொண்ணு. எதுவா இருந்தாலும் அந்த பொண்ணு பேசட்டும். நடரா. ஏய் மேடம், வாடா. மேடம் 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 சொல்றத கேளுங்க. சிஸ்டர், என்ன சிஸ்டர்? அவர் மன்னிப்பு கேட்க வந்திருக்காரு, அவர் போய் இப்படி பண்ணிட்டீங்களே. அவனை இந்த கல்யாணம் நின்னுட்டா என் குடும்பமே நில குலைஞ்சு போயிடும். கொஞ்சம் புரிஞ்சுக்கோங்க. பண்ணிருக்கேன். ஆமா சார். ஓகே. என்னடா முறைக்கிற? ஆ, இவ்ளோ தைரியம் இருந்தா என் கல்யாணத்தை நிறுத்திடுவேன்னு என்னையே பிளாக்மெயில் பண்ணுவ? நான் உன் மேல கொடுத்திருக்க போலீஸ் கம்ப்ளைண்ட்டுக்கு இப்போ உன்னால வெளியிலேயே வர முடியாது. நீ வெளியில வரும்போது எனக்கு கல்யாணம் முடிஞ்சு ஹனிமூன்ல இருப்பேன். குட் பை. எங்க? அந்த சைடு நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்கு. நம்பி அங்க போய் பார்க்க கூடாது? என்னடி? வாமா போலாம். வாங்க. பூஜா வா போலாம். நீ இங்கேயே பாருமா, உங்களுக்கு செலக்ட் பண்ணும்ல. சத்யா, என்ன சார் என்ன விட்டு வந்துட்டீங்க? நேத்து உன்கிட்ட சொல்லலையா? இல்லையே. அப்படியா? ஆனா கரெக்ட் டைம்க்கு வந்துட்டேன் பாத்தீங்களா? அத உன்கிட்ட கொடுத்துட்டானா? ஆமா ரொம்ப சார். தேங்க்ஸ்மா. செலக்ட் பண்ணிட்டீங்களா? இதோ பாத்துட்டே இருக்கோம். இது நல்லா இருக்குதே. இதே தான் சம்பந்தியமாவும் செலக்ட் பண்ணாங்க. நான் இருந்தா உங்க பையனுக்கு தான் பிரச்சனை சார். ஒன்னு அவனோட ஃப்ரெண்டுன்னு சொன்னா தானே? ஏன் ஃப்ரெண்டுன்னு சொல்ற? வா வா. சம்பந்தி, இது யார் தெரியுதுங்களா? சத்யா. அதானே, சத்யாவுக்கு தெரியாத ஆளே இருக்க மாட்டாங்களே. அதுவும் உங்க ஏரியாவில் இருக்கிறவங்க ஒன்று தெரியாம இருப்பாங்களா? இந்த கல்யாணத்தை முன்னாடி நின்னு நடத்தி வைக்க போறதே சத்யா தான். சரி, நீங்க பேசிட்டு இருங்க, நான் வந்துடுறேன்.
இப்படி ஒருத்தி இருக்கான்னு தெரிஞ்சா மாப்பிள்ளை வீட்ல என்ன நினைப்பாங்கன்னு தான் இவ இருக்கிறதையே மறைச்சேன். ஆனா அவங்களே சத்யா தங்கமான பொண்ணு, அவதான் இந்த கல்யாணத்தை நடத்தி வைக்க போறான்னு சொல்லி நம்ம முன்னாடி அவளை கொண்டு வந்து நிறுத்துறாங்க. எல்லாருக்கும் நல்லது நடக்கணும்னு நினைக்கிற அவ நல்ல மனசுக்கு அவ எப்பவுமே பெரிய இடத்துல தான் இருப்பா. நாம தான் அவளை புரிஞ்சுக்கவே இல்லை. சம்பந்தி வீட்டுல உள்ளவங்க எல்லாருக்குமே அவளை பிடிச்சிருக்குன்னா இன்னும் நாம எதுக்காக யோசிச்சுட்டு இருக்கணும்? அவதான் உன் தங்கச்சின்னு இப்பவே சொல்லிடலாம் வா. அம்மா என்ன விளையாடுறியா? இப்ப போய் நீ அப்படி சொன்னா அவங்க என்ன நினைப்பாங்க? தேவையில்லாத வேலையெல்லாம் பார்க்காத. அண்ணி, சத்யா தான் அந்த ஃபேனை திருப்பி விட்டா. அது நானே பார்த்தேன். இல்ல உங்க எல்லாருக்கும் காத்து வரணுங்கிறதுக்காக தான் நான் பண்ணேன். ஏய், அறிவு இருக்கா உனக்கு? ஏய், இப்ப நான் கேட்டேன் உங்ககிட்ட ஃபேன் வேணும்னு. இப்படி அறிவு கெட்டத்தனமா நடந்துக்கிறதே உனக்கு வேலையா போச்சு. எங்க இருந்து வந்து தொலைச்சியோ? அனிதா, எதுக்கு அந்த பொண்ணை திட்டுறீங்க? அவ நல்லதுக்கு தானே பண்ணா. திவ்யா, உனக்கு பிடிச்ச மாதிரி புடவைய நீ எடுத்துக்க. அந்த 2வது சாரி எடுங்க. இனிமே உனக்கு பிடிச்சது மட்டும்தாங்க நடக்கும். நீ ஒன்றும் கவலைப்படாத. பொண்ணு வீட்டுல யாராவது சுமங்கலி இருந்தா அதை வாங்கிங்க. சுமங்கலின்னு சொன்னாங்க, காதுல வேலையா? பொண்ணோட முகூர்த்த புடவை வாங்குறதுக்கு பொண்ணே தான் வரணுமா? ஏன் உங்க வீட்டு சைடுல வேற யாரும் இல்ல? நான் இருக்கிறேன். நீங்க கொடுங்க. இந்தாங்க. நேத்து நான் எதிர்பார்க்கவே இல்லை சத்யா, நீ அங்க வந்து நிப்பன்னு. மன்னிச்சிருமா, எனக்கு எதுவும் தெரியாது. அவங்க குடும்பத்துல தான் அக்காவுக்கு மாப்பிள்ளை பாத்துக்கிறீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நான் அவங்களோட பழகியே இருக்க மாட்டேன். எதுக்கு நீ மன்னிப்பெல்லாம் கேட்டுட்டு இருக்க? இதுல உன் தப்பு என்ன இருக்கு? எல்லா தப்பும் ஏன் மேலதான். நான் பண்ண முட்டாள்தனத்தாலதான் இவ்ளோ பிரச்சனை. என் பொண்ணு ஒருத்தி ஏன் முன்னாலேயே திட்டுறா. உரிமையா என்னால எதுவுமே பேச முடியல. எவ்வளவு கஷ்டமா இருந்துச்சு தெரியுமா எனக்கு? மா, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா. நீ எனக்கு சப்போர்ட்டா பேசி அதனாலதான் பிரச்சனை வந்துருமோ தான் நான் பயந்து நின்னேன். ஆனா ஒரு வகையில சந்தோஷமா இருந்துச்சுடே. எவ்வளவு பெரிய குடும்பம், எந்த உறவும் இல்லாதப்பவே உன்னை இப்படி கொண்டாடுறாங்க. அதுக்கு எல்லாம் உன் மனசு மட்டும்தாண்டி காரணம். அக்கா கல்யாணம் நல்லபடியா நடக்கணும். எதுனாலையும் அதுல பிரச்சனை வந்துடக்கூடாது. சரி, கல்யாணம் முடியட்டுமா? அதுக்கப்புறம் நானே எல்லார்கிட்டயும் சொல்றேன். அதுக்குள்ள அவசரப்பட்டு எதுவும் செஞ்சிடாத ப்ளீஸ்மா.
கல்யாணத்துல யாரோ ஒருத்தியா நீ இருக்கிறத நான் எப்படிம்மா பார்க்க முடியும்? சரிம்மா, நான் போய் பார்த்துட்டு வரேன். சரிம்மா. வா சத்யா. என்ன அப்படி பார்த்துட்டு இருக்க? எனக்கு ஒன்றும் புரியலக்கா. என்ன புரியல? நீ என்னை பத்தி என்ன நினைக்கிறேன்னு. நீ நல்லா இருக்கணும் தான்க்கா நான் எப்பவுமே நினைப்பேன். உன் கல்யாணத்துல நான் இல்லாம போயிடுவேணும்னு நினைச்சு நான் பட்ட வேதனை எனக்கு மட்டும்தான்க்கா தெரியும். ஆனா இப்ப சந்தோஷமா இருக்கிறேன்க்கா. ஏன்னா உன் கல்யாணத்துல நான் இருப்பேன். எல்லா வேலையுமே நான் தான் செய்ய போறேன். சூப்பரா பண்ணிடலாக்கா உன் கல்யாணத்தை, வேற லெவல்ல. தயவு செஞ்சு இன்னொரு முறை என்ன சந்தேகப்படுறாதக்கா. என்னால தாங்கிக்கவே முடியாது. நான் செத்தாலும் சாவனே தவிர உனக்கு நான் எந்த கெடுதலும் பண்ண மாட்டேன். நீ நல்லா இருக்கணும்க்கா, எனக்கு அதான் வேணும். வர. திவ்யா எங்கம்மா? உள்ளதா இருக்கா? உன்ன மாதிரி கிரிமினலா சத்யா யோசிக்கவும் மாட்டா, நடந்துக்கவும் மாட்டா. நான் கிரிமினலா யோசிக்கிறேன்னு நான் சொன்னதுனால தானே உனக்கு தெரியும். மத்தவங்களுக்கு தெரியுமா? தெரியாதுல்ல. அந்த மாதிரி தான் அவளும். ஏன்னா அவ ஏன் தங்கச்சி. அதாண்டி எனக்கு ஆச்சரியமா இருக்கு. இப்படி ஒரு அக்காக்கு அப்படி ஒரு நல்ல தங்கச்சி. சரி, முறைக்காத. இப்ப என்ன சொல்ல வர? சத்யா அங்க இருக்கிறதுனால உனக்கு என்ன பிரச்சனை? அவ மனசுக்குள்ள என்ன திட்டத்தோட இருக்கான்னு தெரியல. அதான் என் பிரச்சனையே. ஏதோ எனக்கு பயமாவே இருக்கு. ஐயோ, சூப்பரா இருக்கிற. அவள் பேபி அசத்துற. ரியலி? தேங்க்ஸ். ஏய், நாளையோட அவன் இன்னொருத்திக்கு புருஷனாக போறான். நீ நின்னு இந்த மாதிரி நெருக்கமா பேசிட்டு இருந்தனா வரவ எவளா இருந்தாலும் அவளுக்கு இதெல்லாம் கண்டிப்பா பிடிக்காது. அதனால இது எல்லாத்தையும் இன்னையோட குறைச்சிக்கோ. இந்த செல்ல பேரை வச்சு கொஞ்சறது, செல்லமா பேசுறது அதெல்லாம் இனிமே வேண்டாம். அக்கா, இப்ப எதுக்கு நீ இப்படி பேசிட்டு இருக்க? இல்ல, அவங்க கரெக்டா தான் பேசுறாங்க. சாரி, நீங்க சொன்ன மாதிரியே நான் இனிமே நந்துக்கிறேன். அது என்ன என் முகத்தையே பார்த்துன்னு இருக்க? கிளம்பு கிளம்பு, டைம் ஆச்சு. இப்ப எதுக்கு நீ அழுதுன்னு இருக்க? அப்ப நீ காதலையும் அமுல் பேபியையும் மனசுல இருந்து அழுகலன்னு தானே அர்த்தம்? இது ரொம்ப தப்பு. நாளையும் அக்கா அமுல் பேபியோட பொண்டாட்டி ஆக போறா. அவ வாழ்க்கை நல்லா இருக்கணும். உன்னாலேயே அவ வாழ்க்கைக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. நீ உன் காதலுக்காகவும் அமுல் பேபிக்காகவும் இதுதான் கடைசியா அலோர்தா இருக்கணும்.
எப்போதுமே நான் உங்களோட அமுல் பேபி தான், நீங்க என்னோட ரவுடி பேபி தான். ஓகேல ரவுடி பேபி? சத்யா வாமா, வந்து ஆரத்தி எடு. வாமா, நீ தானே முகூர்த்த புடவைய பொண்ணு வீட்டு சார்பா வாங்கின, வந்து ஆரத்தி எடு. அது என்ன, நான் சொன்னா போக மாட்டேன், அவங்க கூப்பிட்டா உடனே போயிடுவியா? என் பேச்ச கேட்க கூடாதுன்னே இருக்கல்ல. அப்படியெல்லாம் நம்பிட்டேன். போ ஆர்த்தி எடு. அண்ணி, இவங்க ஒன்றும் என் மச்சின்ச்சு இல்லை, என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். என்னங்க? உள்ள வாங்க. வாங்க வாங்க. உள்ள போங்க. வாங்க. என்ன மன்னிச்சிரு சத்யா. மா, என்னம்மா எதுக்கு பார்க்கும்போதெல்லாம் மன்னிப்பு கேட்டு இருக்கிற? செஞ்ச தப்பு உறுத்தும் போதெல்லாம் கேட்டுக்கிட்டு தானே இருக்கணும். பாட்டி, அம்மாவே ஏதோ சங்கடத்துல இருக்குது, நீ வேற. மா, என்னம்மா? உரிமையா நீ செய்ய வேண்டியதெல்லாம் யாரோ ஒருத்தியா தயங்கி செஞ்சிட்டு இருக்க. அத பார்க்கும் போதெல்லாம் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அப்போ போய் இவதான் உன் மகன்னு சொல்லு. எல்லாரையும் கூப்பிட்டு இப்பவே சொல்லிடு. நாளைக்கு கல்யாணத்திலயாவது இவளே எல்லாத்தையும் உரிமையா பண்ணட்டும். நாங்க வந்ததே தப்பா போயிடுச்சு. நான் சொல்றதெல்லாம் உண்மைதாம்மா. உன் ஜாதகத்திலேயே இருக்கு. நீ நம்ப முடியாத அளவுக்கு ஒரு பெரிய இடத்துக்குத்தான் மருமகளா போவேன்னு. அப்படியா? ஆனா நான் தான் கல்யாணம் பண்ணிக்கிற ஐடியாவிலே இல்லையே. என்ன விடு ஜானகி, அவ சொல்லிட்டு போறா. எது எப்பப்ப நடக்கணுமோ அது அப்பப்ப நடக்கும். அதெல்லாம் நடக்கும்போது பாத்துக்கலாம். இப்ப நீங்க 2 பேரும் என் கூட வாங்க, நலுங்கு வைக்கிறதுக்கு ரெடி பண்ணும். அதுக்குதான் உங்களை கூட்டின்னு போக வந்தேன். வாங்க போலாம். வாங்க பாட்டி. வர. என்னடா கையில நீட்டுற? கையை நீட்டி பேசுற? செவில்ல விட்டானா சார்? என்னடா, எதுக்கு சாராண்ட முடிச்சுன்னு இருக்கிறீங்க? தேவலாம் வார்த்துட்டு இருக்காரு. டேய், பெரிய மனுஷங்க பேசினா சரின்னு கேட்டுக்கணும். அதை விட்டு முறைச்சு நின்று இருக்கக்கூடாது. போய் வேலையை பாரு. சார், நீங்க போங்க சார், நான் பாத்துக்கிறேன். இப்படி எல்லாம் குப்பையை போடக்கூடாதுன்னு சொல்லி வை. சரிங்க சார். நான் திரும்பி வரும்போது ஒரு குப்பை கூட இருக்கக்கூடாது. ஏன் சத்யா, உங்க அக்கா பத்தி நல்லா தெரியல, அப்புறம் முட்டாள்தனமா இருக்கிறேன்னு தானே கேக்குற? கேளு. என்னதான் இருந்தாலும் அவன் ஏன் அக்காடா? ஏன் சத்யா, உங்க அக்கா பத்தி நல்லா தெரியல, அப்புறம் முட்டாள்தனமா இருக்கிறேன்னு தானே கேக்குற? கேளு.
என்னதான் இருந்தாலும் அவன் ஏன் அக்காடா, ஏன் ரத்தம். அவளுக்கு ஒண்ணுனா என்னால எப்படா துடியாம இருக்க முடியும்? என் அப்பா சாவும்போது என்ன நம்பிதான் அக்கா திவ்யா விட்டு போறேன்னு சொன்னாரு. என் அப்பா எங்க குடும்பத்துக்கு செய்ய வேண்டிய எல்லாத்தையும் இப்ப நான் தாண்டா எங்க குடும்பத்துக்கு செஞ்சாகணும். நான் சந்தோஷமா இருக்கணும்னு நீங்க நினைச்சா இந்த கல்யாணம் நல்லபடியா நடக்கணும்னு நினைங்கடா. இனிமே இங்க எந்த பிரச்சனையும் வராம பாத்துக்கோங்க, உங்களுக்கு கெஞ்சி கேட்டுக்கிறேன். என்ன பண்ணலாம்? இதெல்லாம் நீதான் தொடைக்கணும். என்ன லுக்கு? போ போ. வாங்க, வந்து நீங்க நலங்கு வைங்க. வணக்கம் குருஜி. வணக்கம் குருஜி. வாங்க குருஜி. வாங்க. வணக்கம் குருஜி. குங்குமம் தவறுச்சுன்னா அபசகுணம்னு சொல்லுவாங்களே. வாயை முடிக்கிட்டு சும்மா இருக்க மாட்டேன். சுபகாரியம் நடக்கிற நேரத்துல என்ன பேசணும்னு தெரியாது உனக்கு? அவரெல்லாம் கரெக்டா தான் பேசினாரு. பொண்ணு பார்க்க வந்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஏதாவது ஒரு அபசகனம் நடந்துகிட்டு தானே இருக்கு. எத்தனை தடங்கள் வந்தாலும் நாளைக்கு இந்த கல்யாணம் கண்டிப்பா நடக்கும். இத நான் சொல்லல, நான் பார்த்த ஜாதகம் சொல்லுது. அந்த ஜாதகக்காரனுக்கும் அந்த ஜாதகக்காரிக்கும் நாளைக்கு திருமணம் நடக்குங்கிறது விதி. அது நடந்தே தீரும். அதனால இது மாதிரி எத்தனை அபசகுணம் நடந்தாலும் யாரும் எதுக்கும் கவலைப்பட வேண்டிய அவசியம். என்ன பிரச்சனை? நீங்க தான் உங்க ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி அவளை இங்கிருந்து அனுப்பணும். யார?
அதான் பிரபுவோட கேர்ள் ஃப்ரெண்டுன்னு சுத்திட்டு இருக்காளே அந்த சத்யா. அவளெல்லாம் எப்படி இவரு ஃப்ரெண்டுன்னு சொல்லிட்டு இருக்காரு? இவரோட ஸ்டேட்டஸ் என்ன, அவளோட ஸ்டேட்டஸ் என்ன? இது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை. அதுவும் அவ சரியான ஆளே கிடையாது. இன்னும் கொஞ்ச நாள் அவளோட சேர்ந்து இவரை சுத்தினார்னு வச்சுக்கோங்க, இவரோட பேரையும் சேர்த்து அவ கெடுத்து வச்சிருவா. எப்படியாவது நீங்க உங்க ஃப்ரெண்டு கிட்ட பேசி அவளோட ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்க மொத்தமா கட் பண்ணிடுங்க. ப்ரோ, நான் உங்களை நம்பிதான் இப்போ நிம்மதியா தூங்க போறேன். நாளைக்கு காலையில அவ இந்த மண்டபத்தில் இருக்க மாட்டா. நீங்க நிம்மதியா போய் தூங்குங்க. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. சூப்பர். பொழுது விடிஞ்சா என் மாப்பிள்ளை கூட கல்யாணம், மிட் நைட்ல இவன் கூட டியூட்டா? ஐயோ, நீங்க தப்பா நினைச்சிட்டீங்க. நாங்க கரெக்டா தாண்டி நினைச்சோம். நீ எப்பேற்பட்ட ஆளுன்னு உன் மூஞ்ச பார்த்த அன்னைக்கே தெரிஞ்சு போயிடுச்சு. இரு. ஹே பிரபு, எங்க இருக்க? மேல இருக்கேன்க்கா. இந்த மண்டபத்தோட டைனிங் ஹால்ல வந்து பாரு, இங்க நடக்கிற அசிங்கத்தை. நீங்க நினைக்கிற மாதிரி எதுவும் இல்லங்க. ஸ்லிப் ஆயிடுச்சு. ப்ரோ அப்ப என்ன பிடிச்சாரு, அவ்வளவுதான். ப்ரோ 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 மாட்டிக்கிட்டதுக்கு அப்புறம் ப்ரோவா? பாத்தீங்களா நீ எப்படி எல்லாம் நடிக்கிறான்னு? வாங்க மாப்பிள்ள, கையும் களவுமா 2 பேரும் மாட்டிக்கிட்டாங்க. நீங்க கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணு வேற ஒருத்தவங்க கூட கூத்து அடிச்சுக்கிட்டு இருக்குன்னு சொல்றேன், ஒண்ணுமே ரியாக்ஷன் பண்ணாம இருக்கீங்க. இப்பதான் மாப்பிள்ள உங்க ரியாக்ஷன் கரெக்டா இருக்கு. மாமா வச்சு உடனே கூப்பிடுங்க. இன்னைக்கு உண்டு இல்லைன்னு பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தி ஆகணும். அக்கா, 2 பொண்ணுங்க எந்த டைம்ல மீட் பண்ணாலும் என்ன பிரச்சனை? அவன் உன்னோட ஃப்ரெண்ட் சலீம் தானே? அதுதான் இல்ல. அப்புறம் ஏங்க என்னங்க இங்க எவ்வளவு பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீங்க என்னமோ கெட்டப்ப கழட்ட மாட்டேன் இப்படி அடம் பிடிச்சிட்டு இருக்கீங்க. அந்த தாடியும் மீசையும் கழட்டுங்க, அப்ப வாட்சி இந்த லூசுங்களுக்கு தெரியும். தாடியும் மீசையுமா? இப்ப யாருன்னு தெரியுதா? வாங்க போங்க. அக்கா ஏந்திரிக்கா. என்ன மன்னிச்சிடு சத்யா. அக்கா ஏந்திரிக்கா. இல்ல, என்ன மன்னிச்சிட்டேன்னு சொல்லு, அப்போதான் நான் எழுந்திருப்பேன். அக்கா என்னக்கா நீ என்னாண்ட போய் மன்னிப்பு கேட்டுன்னு இருக்க? நான் தங்கச்சிக்கா. இதையும் மனசுல வச்சு இந்த கல்யாணத்தை மட்டும் நிறுத்திடாத. அப்புறம் நான் உயிரோடவே இருக்க மாட்டேன். அக்கா என்னக்கா பேசுற நீ? நான் உன் வாழ்க்கையை கெடுப்பேன்னு எப்படிதான் நினைச்ச?
நீ நல்லா இருக்கணும் தான்க்கா நான் எப்பவுமே நினைப்பேன். உன் கல்யாணம் நல்லபடியா நடக்கிறதுக்கு நான் பொறுப்புக்கா. நான் சொன்னதை மனசுல வச்சுக்கிட்டு நீ எங்கேயும் போயிடாத சத்யா. கல்யாணம் முடியற வரைக்கும் நீ ஏன் கூடவே தான் இருக்கணும். சரிக்கா, நீ போ. நீ போய் முதல்ல நல்லா தூங்கு. டைம் ஆச்சுல, காலையில ஃப்ரெஷ்ஷா இருக்கணும். ம், போக்கா. ஏய், என்னடா இது? இதுக்குதான் உன்னை அவ்வளவு கஷ்டப்பட்டு பெயில் எடுத்துட்டு வந்ததா? அங்க உன் ஆளு கல்யாணம் நடந்துகிட்டு இருக்கு. அதை தடுக்கிறதுக்கு ஏதாவது வழி பண்ணுவேன்னு பார்த்தா உட்காந்து சரக்கு அடிச்சிட்டு இருக்க. திவ்யா, 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 எங்க போயிருப்பா இவ? திவ்யாவை ரூம்ல காணுமா? பொண்ணு காணுமா? பொண்ணு காணோம்னு சொல்லல, ரூம்ல இல்ல அவ. ரெண்டும் ஒண்ணு தானே. ரூம்ல இல்லனா என்ன, காணாம போயிட்டா என்ன? அப்பா, அம்மா, பொண்ணு காணுமா? அம்மா, நிஜமா பொண்ணு காணுமா? அந்த ரூம்ல எட்டி பாரு. டேய், எப்படிரா? அதான்டா பாலா. காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்க போற பொண்ணை கஷ்டப்படுத்தாம கல்யாணம் பண்ணலான்னு நினைச்சேன். நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட. ஏய், அதே முகூர்த்தத்துல இவ கழுத்துல நான் தாலி கட்ட போறேன்டா. என்ன நடக்குதுன்னு எனக்கு ஒண்ணுமே புரியலையே. சம்பந்தி, இந்த முகூர்த்தத்தை விட்டா அப்புறம் என் பையனுக்கு கல்யாணமே நடக்காதே. இனி யாரையும் குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இல்ல. எது நடந்ததோ அது நன்றாகவே நடந்தது. இனி நடக்க இருப்பதும் நன்றாகவே நடக்கும். இந்த 2 ஜாதகமும் சேர்றதா விதி. அதனாலதான் இப்படி நடந்திருக்கு. நேரம் போய்கிட்டு இருக்கு. அந்த பொண்ணு யாருன்னு கேட்டு மணமேடையில உட்கார வைங்க. என்ன மாமா, இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறமும் இந்த வீட்டுல தான் நீங்க பொண்ணு எடுக்க போறீங்களா? குருஜியே சொல்லிட்டாரு, இதுல மாற்றம் ஏது? ஆமா, உங்க 2வது பொண்ணு யாருமா? உங்க எல்லாருக்குமே தெரிஞ்ச பொண்ணுதான். அது வேற யாரும் இல்ல, சத்யா. சத்யாவா? ஆமா, சத்யா எங்க? சத்யாக்கா இங்க இல்ல சார். நேத்து நைட்டே மண்டபத்துட்டு போயிடுச்சு சார். ஏன்? அதால கல்யாணத்துல எந்த பிரச்சனை வரக்கூடாதுன்னு நேத்து நைட்டே சொல்லிட்டு போயிடுச்சு. இல்ல, சத்யா இங்கதான் இருக்கா. சத்யா, சத்யா, வாமா. என்ன வாங்க. சரி, டைம் ஆயிட்டு இருக்கு. சத்யாவை போய் ரெடி பண்ணி கூட்டு வாங்க. அப்பா, நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுப்பா. தனியா பேசணும்ப்பா. கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் பேசிக்குவோம். அப்பா, நான் கல்யாணத்தை பத்தி தான் பேசணும். வாங்க.
திவ்யா பேபி எந்திரிங்க, முகூர்த்தத்துக்கு டைம் ஆகுது. திவ்யா பேபி பேபி எங்க இருக்க? அம்மா ஏய் ஏய் நில்லு. ஏய் நின்று. ஏய் அவளை புடிங்கடா. தப்பிச்சு ஓடுறா பாரு. ஏய் நில்லு. ஏய் இவ்வளவு நாளா திவ்யா தான் என் ஒய்ஃப்னு 1000 ஆசைகளே மனசுக்குள்ள சுமந்துட்டு இருக்கேன். இப்ப திடீர்னு வேற ஒருத்தவங்கன்றதை என்னால ஏத்துக்கவே முடியாது டேட். அதுவும் அந்த ஒருத்தி சத்யாங்கிறத என்னால சுத்தமா ஏத்துக்கவே முடியாது டேட். மாப்பிள்ளையோட ஜாதகத்தோட பொருந்தினது பொண்ணோட ஜாதகம் தான். அந்த ஜாதகத்தை வச்சுதான் இந்த பொண்ணுதான் வேணும்னு நின்னாங்க. ஆனா அக்காக்கு கிடை வேண்டிய வாழ்க்கைய நான் எப்படி பாட்டி ஏத்துக்க முடியும்? உனக்கும் சத்யாவுக்கு கல்யாணம் நடக்கிறத நாங்க யாரும் முடிவு பண்ணல. அது ஆண்டவனோட முடிவு. உனக்கு ஜோசியம் பார்த்தப்ப அந்த ஜோசியர் சொன்னது உனக்கு ஞாபகம் இருக்கா? அப்ப நீதான் அதை ஒத்துக்கல. குருஜியும் ஜாதகம் பார்த்தப்ப என்ன நடந்தாலும் இந்த 2 ஜாதகத்துக்கு தான் கல்யாணம் நடக்கும்னு அப்ப ஸ்ட்ராங்கா சொன்னாரா இல்லையா? இப்போ அதான் நடந்துகிட்டு இருக்கு. அப்ப அதான விதி. டேட் இதெல்லாம் சொல்லி என் மனசை மாத்த ட்ரை பண்ணாதீங்க ப்ளீஸ் டேட். உங்களுக்கு கெஞ்சி கேட்கிறேன், தயவு செஞ்சு இந்த கல்யாணத்தை நிறுத்துங்க. சரிப்பா, நிறுத்திடலாம். என் புள்ள கல்யாணம் ஆகாம இருக்கானன்னு தினம் முகத்தை பார்த்து பார்த்து மன வேதனையோட வாழ்ற சக்தி எனக்கு இல்ல. அதுக்கு நான் எங்கேயாவது போயிடுறேன். டேட் என்ன டேட் இப்படிலாம் பேசுறீங்க? இப்ப இந்த கல்யாணத்தை நீ சம்மதிக்கலையா இதுதான் என் முடிவு. இதுல எந்த மாற்றமும் இல்ல. உன்னை நம்பிதான் உன் அப்ப இந்த குடும்பத்தை விட்டுட்டு போனா. இந்த குடும்பத்தோட மானமே இப்போ உன் கையில தான் இருக்கு. டேய் நீ இந்த பக்கம் போ. சரிடா. சார் நீங்க இந்த பக்கம் போங்க. ब्रह्मा गुरुर्विष्णु गुरुदेवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः. गुरवे सर्वलोकानां विषजे भवरोहिणां. निधये सर्वविद्यानां श्री दक्षिणामूर्तये नमो नमः. देवतायाः गेटिमेळं